வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்தமல்லி புதினா ரைஸ். இது ஆந்திரா பெங்களூர் பக்கம் இந்த மெத்தடில் செய்வாங்க. தனித்தனியாகவும் புதினா ரைஸ் தனியாக, கொத்தமல்லி ரைஸ் தனியாகவும் செய்வாங்க. இந்த புதினா கொத்தமல்லி ரைஸ்க்கு நம்ம முட்டையும் இல்லாட்டி உருளைக்கிழங்கு வறுவலும் தொட்டுக்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லி ரைஸ். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே ஒரு ஐப் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். சின்ன தக்காளி பழம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது, ஒன்று தான் போடணும். இஞ்சி பூண்டு, ஒரு லெமன், பச்சை மிளகா இதுக்கு ஒரு சுவையவே கொடுக்குங்க. அதனால் பச்சை மிளகா நான் இதுக்கு 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கு, கடல் பாசி போட்டிருக்கேங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கும் கடல் பாசி. ஆனால் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். இப்போ நம்ம அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ரைஸை இதில் அரைச்சிக்க போகிறேன். இதோட பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டால் சாதத்தோடு ஒட்டி வரும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதே ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கொரகொரப்பாக, ரொம்ப கொரகொரப்பு வேண்டாம், ஓரளவு இருந்தால் போதும். இப்போ நான் அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் ஆயில் ஊற்றி நம்ம கடுகு சேர்த்த போகிறேன். கடுகு ஒரு காரத்தன்மை உள்ளது, ரொம்ப டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. சிலர் புதினா ரைஸுக்கெல்லாம் சேர்த்த மாட்டாங்க, ஆனால் கொத்தமல்லி ரைஸுக்கு சேர்த்துறாங்க. ஆனால் 2 சேர்ந்து செய்யும்போது கடுகு சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் சூடாகி நம்ம கடுகும் போட்டாச்சு. இப்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கலாம். பிரிஞ்சி இலை ஆல்ரெடி நான் சொன்ன அத்தனை இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துலாம். பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் இதுக்கும் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கடைசியாக 2மே ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போது இந்த அளவு ஃப்ரை ஆன பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். அதோட உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவும் ஃப்ரை ஆகும், அடியும் பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு தக்காளி பழம் சேர்த்த போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துனா போதும். இந்த தக்காளி பழம் டேஸ்ட்டு இதுக்கு சரிப்பட்டு வராது தான். கொஞ்சமாக சேர்த்தணும், அதாவது நிறைய சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்தணும். அதிகமாக சேர்த்துனீங்களா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் இது தக்காளி சாதத்தை ரேஞ்சுக்கு நம்ம செய்யக்கூடாது, கொஞ்சமாக போட்டு நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் நல்லா அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டுங்க. நான் கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறேன். ஏற்கனவே நான் எண்ணெய் கரெக்டாக ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி சாதத்துக்கு நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க, சாப்பிடும்போது திகட்டி போயிடும். அதனால் இந்த பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றுனது வெங்காயம்லாம் இழுத்துக்குச்சு. ஆனாலும் வெங்காயத்தில் எண்ணெய் இருக்குது. இந்த புதினா கொத்தமல்லி போடும்போது அதோடு கலந்து மிங்கிள் ஆகும்போது இதோட இதுவும் எண்ணெயாக இதுக்கும் எண்ணெய் கரெக்டாக இதாகும், சேர்ந்து வந்துடும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே போட வேண்டாம். பாருங்கள் எப்படி, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தா எண்ணெய் போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்போ ரொம்ப வதங்கின பிறகு பாருங்கள் எப்படி தெரியுது. இப்போ இந்த கீரை வதங்கிருச்சு ஆல்ரெடி. ஆனாலும் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. ஒரு அரை கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்.
எதுக்குன்னா நம்ம சாதம் கலக்கும்போது அது ஒட்டணும் சாதத்தில், அதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறதே. இப்போது நெய் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டாங்க. கடைசியாக எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ சாதத்தை, வேக வச்ச அரிசியை இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போது கடைசியாக ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சா போதுங்க. இதுக்கு ஒரு புளிப்பு தன்மை லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது போல் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த க்ரீன் கலராக இருக்கிறதுனால க்ரீன் ரைஸுன்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு வறுத்த முந்திரி சேர்த்து சாப்பிட்டிங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டெக்கரேஷனுக்காக முந்திரி வறுத்து போட்டிருக்கேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு முட்டை வச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்களான்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.